ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க 2012 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2009 ரிலீஸ் ஆயிருந்த ஒரு சைஃபை ஆக்ஷன் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் உலகம் வெப்பமயம் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல பேரழிவுகள் உலகத்தை தாக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சி, ஆனால் உலகம் பூராவே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக எந்த பணியுமே நடைபெறாமல் இருக்கு அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதை உடனடி பிரசிடென்ட் கிட்ட கொண்டு போறாரு. அவர்கிட்ட இருந்து பெரிய ரெஸ்பான்ஸ் வராத நிலைமையே இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உலகத்தை அழியிற பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதுல இருந்தெல்லாம் மக்களை காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம 100 படங்கள் இப்ப பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த டைம்ல இது ஒரு சூப்பரான படம்னே சொல்லலாம். இந்த படத்தை பல பேர் பார்த்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான். படத்துல வர ஒவ்வொரு போர்ஷனுமே அல்டிமேட்டா இருக்கும். அது விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், சிஜியா இருக்கட்டும், இவங்க சுனாமியை காமிக்கிற விதமா இருக்கட்டும், நெருப்பு வானத்துல இருந்து விழுகிறதா இருக்கட்டும், அதே மாதிரி பனிமலைலாம் உருகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல காட்சிகள் காட்டுவாங்க. எல்லாமே ரொம்ப தத்ரூபமா இருந்ததுன்னே சொல்லலாம். இன்னைக்கு டேட்டுக்கு இன்னும் கூட பெட்டரா பண்ணலாம். ஆனா அன்னைக்கு டேட்டுக்கு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பேரழிவு வரும்போதெல்லாம் மக்கள் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க, அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்றாங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்கணும், என்னெல்லாம் இனிமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல விஷயத்தை பேசியிருக்க படம் தான். ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போது நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, எப்படிலாம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயத்தை பத்தி இந்த படத்துல பேசியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.